நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 20 முதல் ஜனவரி 26 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்களுக்கு நம்முடைய கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக நகர்ந்து வரக்கூடிய வகையில எப்படியெல்லாம் பலன் தர்றாருன்னு பார்க்க போறோம். இப்ப கன்னி லக்னத்துல கேது இருக்காரு. லக்னத்திலேயே கேது 4ஆம் இடமான தனுசுல செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும், 5ஆம் இடமான மகரத்துல சூரியனும், 6ஆம் இடமான கும்பத்துல சனி கிரகமும், 7ஆம் இடமான மீனத்துல ராகுவும், 8ஆம் இடமான மேஷத்துல குரு கிரகமும் அமைப்பெற்றிருக்கிறார். இப்ப நம்ம கிரகங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த நல்ல இடம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையே, உண்மையிலேயே பலன் தர்றது அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துல பலன் தரும். அந்த கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியில பலன் தரும். அப்ப இதுல டெப்தா பார்க்கறதுங்கிறது நம்மளது நட்சத்திர சூத்திரம் முறை. அந்த வகையில பார்க்கும்போது தான், இன்னும் சொல்ல போனால் உபநட்சத்திர அமைப்புல 12 பாவ அதிகாரிகளை நம்ம ஜனன ஜாதகம் அடையாளம் காட்டும். அதை வைத்து பார்க்கும்போது தான் துல்லிதமான பலன்களையும் எடுக்க முடியும் என்கின்ற இந்த முறையை பயன்படுத்துங்கள். இப்ப முதல் நாளான சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில காலையில 8:52 சந்திரன் பயணிக்கிறார். நமக்கு அது 9ஆம் இடம். அதாவது மேஷம் 1ஆம் பாதத்துல காலையில 8:52 முன்னால இருந்த சந்திரன் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. நம்மளுடைய கன்னியா லக்னத்துக்கு 8ல இருக்கிற சந்திரன் 9க்கு மாறிடுறார். இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கின்ற காரணத்தினால சூரியனுடைய பலாபலன்களை இன்னைக்கு எப்படி தர்றாருன்னு பார்த்தா, சூரியன் உத்திராட நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திர பலனை தர்றதுனால 5ஆம் இடத்தினுடைய பலன்களை தருவார். இப்ப நமக்கு ஒரு வீட்டில் ஒரு புது விசேஷங்கள் அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய, உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் சாதகமாக. ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட சந்தோஷம், அந்த குழந்தையோட மகிழ்ச்சி, அதுபோல ஒரு கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு, ஒரு கோயிலுக்கு போறது, அது மாதிரியான ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சாராத துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் ஏற்படும். ட்ரேடிங் உற்பத்திக்கு கொஞ்சம் மந்தமாக்கணும். ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பாக்கியஸ்தானத்துல பயணிக்கிறாரு. மனசுல ஒரு தெம்பு, உற்சாகம், வில்பவர், ஆன்ம பலம் இதெல்லாம் அதிகரிக்கும். கோயில், இறை வழிபாடு, தெய்வ நம்பிக்கை மற்றும் நம்ம பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். ஒரு நல்ல காரியங்கள், திருமண காரியத்துக்கும் குழந்தை பிறப்புக்கும் உகந்ததாக இன்றைய நட்சத்திரம் அமைகிறது. இதுபோல ஒரு நல்ல தொடர்புகளையும் உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் சாதகமாக இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜனவரி 22ஆம் தேதி மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நம்மளுக்கு 4ஆம் வீட்டுல இருக்காரு. சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரனும் அங்கேயே தான் இருக்காரு, 4ஆம் வீட்டுல. ஆனா பூராட நட்சத்திரத்துக்கு பின்னால உள்ள மூல நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபம், அவசர புத்தி, ஒரு வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் செய்யணுங்கிற ஒரு அர்ஜென்ட்டை கொடுக்கும். அந்த வகையில உறவுகள் சார்ந்த விதையில பதட்டத்தை ஏற்படுத்தி கூடாது. அது புதுசான உறவுகளோ அல்லது தாயார் வழி, சகோதர வழி உறவுகளோ எதா இருந்தாலும் அந்த பதட்டம் என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்மளுக்கு அக்ரெசிவா வேலை செய்யும். அது ரிவர்ஸா வேலை செய்யும். அதனால கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை ஏற்படும். ஆனா அதே நேரத்துல ஒரு உற்பத்தி லைன்ல தொழில்ல ஈடுபடுறவங்களுக்கு, ஒரு பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, கட்டுமான துறையில இருக்கவங்களுக்கு, கட்டடத்துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க, சாஃப்ட்வேர் வியாபாரம் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் தயாரிக்கிறவங்க,
எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கு நன்றாக இருக்கும். உறவுக்கு அவரவர்களுடைய மனநிலையில கொஞ்சம் சஞ்சலத்தை அகற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்து ஜனவரி 23 திருவாதிரை நட்சத்திரம், அதாவது செவ்வாய்க்கிழமை. திருவாதிரை என்பது நமக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில இருக்கு. இந்த 10ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது ராகு எங்க இருக்காருன்னு பார்த்தா 7ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு. அப்ப ஒரு கூட்டு ஒப்பந்தங்கள், ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறது, புதுசா அவர்கிட்ட டீல் பேசுறது, கஸ்டமர்னால வரக்கூடிய ஆதாயம், ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஒப்பந்தம் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லதா இருக்கும். மொத்தத்துல அதுல ராகு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மாதிரி பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்துல புதுசா ஒரு நபரை சந்திக்கிறோம் அப்படின்னா அவரை பிரம்மாண்டமா நினைச்சு ஏமாந்து போற காரியமும் நடக்கும். அப்ப நம்ம ஜாதகத்துல ராகு நல்லவரா கெட்டவராங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டா தான் இதுல வந்து கரெக்டா நீங்க பலன் எடுக்க முடியும். இப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம பிறந்த ஜாதகப்படி நமக்கு 8ஆம் பாவ குணநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ குணநட்சத்திரமாகவோ ராகு இருந்தது அப்படின்னா அன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு தோல்வியை தரும், நஷ்டத்தை தரும், கஷ்டத்தை தரும். அந்த நட்சத்திரத்துல நாம பிறரை நம்புறாரு, பிறரை ஒரு புதுமுகம் வருது அல்லது புது பிசினஸ் வருது, டீல் வருது அப்படின்னு நம்ம பண்ணி நம்பி பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே அவர் பாதகத்தை தருபவராக இருப்பதனால் அந்த நட்சத்திரம் நம்மள வீழ்ச்சியை சந்திக்க வைக்கும். இதையெல்லாம் வந்து கொஞ்சம் டெப்தா பார்த்து புரிஞ்சு நம்ம டீல் பண்ணணும். அடுத்த நாள் புதன்கிழமை ஜனவரி 24 புனர்பூசம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 10ஆம் வீட்டுல சந்திரன் குரு மாதிரி செயல்படுறார். இப்ப குரு பகவான் நம்மளுக்கு 8ல இருக்காரு, கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. இனம் புரியாத கொஞ்சம் பலவீனம் ஏற்படும், உடல் சோர்வு, அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு கௌரவத்துல வந்து ஒரு குறைபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கரெக்டா யாரும் அங்கீகாரம் பண்ணி நம்மளை வந்து ஒரு நம்ம கிட்ட சொல்லி ஒரு இணக்கமா செயல்படுறாங்களாங்கிறதுல டவுட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கூட இந்த 8ஆம் இடத்துல குருவானவராக இருக்கப்படினால அது ஒரு மைல்டா போயிடும், ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் கொடுக்காது. இருந்த போதிலும் இன்னைக்கு புது முயற்சிகள், புது நபர்களை சந்தித்தல், புதுசா செய்யக்கூடிய காரியங்களை தவிர்த்துருங்க. 25/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து கடகராசிக்கு சந்திரன் மாறிடுது. மிதுன ராசியிலிருந்து கடகராசி. அது வந்து பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். அப்ப சனி பகவான் எங்க இருக்காரு? நமக்கு 6ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. வேலைக்கு ரொம்ப அற்புதமான நாள். பண வரவுக்கு, சொந்த உற்பத்தி தொழில், கான்ட்ராக்டு மற்றும் உணவு உடை மருந்து சார்ந்த ஜாப் ஒர்க்கு, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கடைசி நாளான 26 வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 11ஆம் இடத்துல கடகராசியில புதன் மாதிரி சந்திரன் வேலை செய்யறாரு. புதன் நமக்கு 4ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால இன்னைக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் நல்லா இருக்கும். நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறீங்க, ஒரு உற்பத்தி ஸ்தாபனம் நடத்துறீங்க, அது கம்ப்யூட்டர் சாதனங்கள், அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, புக்ஸு, ஸ்டேஷனரிஸு மற்றும் இப்போ தளவாட பொருட்கள், இப்போ நம்ம கருவிகள், உதிரி பாகங்கள், கட்டுமானத்துறை எல்லாத்துக்குமே இது சிறப்பாக இருக்கும். கடைசி நாள் நல்ல நாள். அப்போ நமக்கு ஒரு கிரகம் என்பது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வழியாக பயணிக்கிறதன் மூலம்தான் பலன் தருதுங்கிற உண்மை புரியும். நம்ம ஜனன ஜாதகத்துல அது உபநட்சத்திரமா வேலை செய்யும். அந்த 12 பாவ உபநட்சத்திரத்துல தெரிந்து கொண்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தும் போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக கிடைச்சி நம்ம கேள்விகளுக்கான பதில்களை அது தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.